ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 4 விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதங்கள் 9-10. 9ஆம் பதம். தஸ்மின் மகாபாகவதோ துவைபாயன சுஹ்ருத்ஸகா லோகான் அனுச்சரன் சித்த ஆசசாத யத்ருட்சயா. மொழிபெயர்ப்பு. அப்பொழுது உலகின் பல பாகங்களில் பிரயாணம் செய்த பின் மாமுனிவரான கிருஷ்ண துவைபாயன வியாசரின் நண்பரும் சிறந்த பக்தருமான மைத்ரேயர் தாமாக அங்கு வந்து சேர்ந்தார். பொருளுரை. மைத்ரேயர் வியாசதேவரின் தந்தையான பராச்சர மகரிஷியின் சீடர்களுள் ஒருவராவார். இவ்வாறாக வியாசதேவரும் மைத்ரேயரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். அதிர்ஷ்டவசமாக மைத்ரேயர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஓய்வெடுத்து கொண்டிருந்த இடத்தை அடைந்தார். பகவானை சந்திப்பதென்பது தற்செயலான ஒரு செயல் அல்ல. மைத்ரேயர் சிறந்த முனிவராகவும் கற்றறிந்த தத்துவ மேதையாகவும் விளங்கிய போதிலும் அவர் பகவானின் தூய பக்தர் அல்ல. எனவே அச்சமயத்தில் பகவானுடனான அவரது சந்திப்பு ஏதோ அறியாத பக்தி தொண்டினால் அஞ்ஞாத சுக்கிருதி விளைந்ததாக இருக்கக்கூடும். தூய பக்தர்கள் எப்பொழுதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் பகவானுடனான அவர்களது சந்திப்பு இயற்கையானதாகும். ஆனால் பகவானை சந்திக்கக்கூடிய அவ்வுயர்ந்த நிலையில் இல்லாதவர்கள் பகவானை சந்திக்க நேர்ந்தால் அது அறியப்படாத அதிர்ஷ்டத்தினால் அல்லது தற்செயலான பக்தி தொண்டால் விளைந்ததாகும். 10ஆம் பதம். தஸ்யானுரக்தஸ்ய முனேர்முகுந்த பிரமோத பாபானத கந்தரஸ்ய ஆஸ்ருண்வதோ மாம் அனுராகஹாச சமீக்ஷையா விஸ்ரமயன் வாச்ச. மொழிபெயர்ப்பு. அவரிடம், பகவானிடம் மிகவும் பற்று கொண்டிருந்த மைத்ரேய முனிவர் தம் தோள்களை தாழ்த்தியவாறு இன்பமான ஒரு மனநிலையில் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். நான் இளைப்பாறும் வரை காத்திருந்த பகவான் கருணையுடனும் புன்சிரிப்புடனும் என்னை நோக்கி பின்வருமாறு பேசலானார். பொருளுரை. உத்தவர் மற்றும் மைத்ரேயர் ஆகிய இருவரும் சிறந்த ஆத்மாக்களே என்ற போதிலும் உத்தவர் ஒரு தூய பக்தராக இருந்ததால் அவரிடம் பகவான் அதிக கவனம் செலுத்தினார். அத்வைத கண்ணோட்டத்தின் கலப்படமுள்ளவர், ஞான பக்தா, தூய பக்தர் அல்ல. மைத்ரேயர் ஒரு பக்தர் என்ற போதிலும் அவரது பக்தி கலப்படமுள்ளதாக இருந்தது. பகவான் தமது பக்தர்களுடன் உன்னத அன்பின் அடிப்படையில் அன்பு பரிமாற்றம் கொள்கிறார். தத்துவ அறிவு அல்லது பலநோக்கு கருமம் ஆகியவற்றின் அடிப்படையில் அல்ல. பகவானின் உன்னத அன்பு தொண்டில் அத்வைத அறிவுக்கோ அல்லது பலன் நோக்கு கருமங்களுக்கோ இடமில்லை. பிருந்தாவனத்து கோபியர்கள் சிறந்த பண்டிதர்களாகவோ அஷ்டாங்க யோகிகளாகவோ இருக்கவில்லை. அவர்கள் பகவானிடம் இயற்கையான அன்பு கொண்டிருந்தனர். இதனால் பகவான் அவர்களது உயிரும் உடலும் ஆனார். கோபியர்களும் பகவானின் உயிரும் உடலுமாக இருந்தனர். இங்கு பகவானின் அன்பு மைத்ரேய முனிவரிடம் இருந்ததை விட உத்தவரிடம் அதிக நெருக்கமுடையதாக இருந்தது.